ஸ்டிப்பி பெட்டி, இது வரைக்கும் உங்களோட எஜுகேஷன் பற்றி எனக்கு நல்லாவே தெரியல. நான் வந்துட்டேங்கார ஓகே, நான் வந்துட்டேன். இப்போ உங்களுடைய ரிப்போர்ட் ஷீட்ஸ் வாட் யூ சே குவார்ட்டர்லி எக்ஸாமோட ரிப்போர்ட் ஷீட்ஸை நீங்கள் காமிங்க. ஓகே மாம். இதான் மாம் என்னோட குவார்ட்டர்லி ஷீட். வாவ், ஸ்டிப்பியா இது? ஓகே. வாட் இஸ் திஸ் ஸ்டிப்பி? ஹிந்தி அண்ட் தமிழ் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கம்மியாக மார்க் எடுக்கிற? ஓகே, நல்லா நீ அப்படின்னா நீ செகண்ட் ரேங்க்கில். ஓகே, நான் ரிமார்க்கை பற்றி பார்க்க போகிறேன். ஓகே, பிஹேவியர் ரூடாக நடந்துக்கிற ஸ்டிப்பி, அது மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடு. பிச்சி, உன்னோட ஆன்சர் ஷீட்டை நீ காமி. ஓ மை காட், என்ன நடக்க போகுது? வாட் இஸ் திஸ் பிச்சி? இவ்வளோ லோவாக எடுத்துருக்கியே. யாரும் இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. பட் இங்கிலீஷ் மட்டும்தான் நீ எடுத்துருக்கியே. இது என்எஃப்ஏ கிடையாது. ஓகே, இங்கிலீஷ் மட்டும் மார்க் எட்டதால் உனக்கு அதிகமாக மார்க் வந்துச்சு. ஆனால் 600க்கு இது 250 என்எஃப் கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. எனக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். எஜுகேஷனுக்கு அப்புறம் டிசிப்ளின், இது எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு அதை பிடிக்காது. ப்ளீஸ் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா படிக்கிற வேண்டிய ஸ்டிப்பி. உனக்கு நான் வந்துட்டு டிசிப்ளின் பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பிச்சி, உனக்கு ரெண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஜுகேஷன் ஆஸ் வெல் ஆஸ் அண்ட் பிஹேவியர். ஓகே ஓகே மாம், நான் இனிமேல் நல்லாவே படிக்கிறேன். இனிமேல் நான் தினமும் உங்களை அப்சர்வ் பண்ணுவேன் நீங்கள் என்னென்ன வீட்டில் பண்ணுறீங்கன்னு. அப்படின்னா நான் உங்களை நல்லா பார்த்துக்க முடியும். ஓகே ஓகே மேம். ஓகே மேம்.